الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العظيم. عن معاذ بن جبل رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم أخذ بيده فقال يا معاذ والله إني لأحبك والله إني لأحبك أوصيك يا معاذ لا تدعن دبر كل صلاة تقول اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. أخرجه الإمام أبو داود في سننه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் நாளைய கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் சையதுல் அய்யாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புனித ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதிலே அத்திகாக்கூடிய நியத்தோடு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, உலகிலே வாழ்கின்ற அனைத்து மனிதர்களும் மனித கோடிகளும் இந்த உலக வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விடயம்தான், இந்த உலக வாழ்வில் நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய மனைவி மக்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மன நிறைவாக மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதுதான் உலகிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 2024 ஆண்டுடைய கணக்கெடுப்பின் பிரகாரம் அகில உலகிலே வாழ்கின்ற சுமார் 8.2 பில்லியன் மக்களுடைய எதிர்பார்ப்பும் இதுவாகத்தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படித்தவர்கள் முதல் பாமரர் வரை, ஏழைகள் முதல் செல்வந்தர்கள் வரை, ஒரு நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முதல் ஆளப்படக்கூடிய மக்கள் வரை அனைவருடைய எதிர்பார்ப்பும் இந்த உலக வாழ்க்கையில் நான் நிம்மதியாக வாழ வேண்டும், நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். எனவேதான் மனித வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கான அஸ்பாபுகள் காரணிகள் என்னென்ன விடயங்களை மனிதர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாம் என்ற விடயங்கள் எல்லாம் அறிஞர்கள் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தலைப்புடைய இன்னும் ஒரு பகுதிதான் உலகிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் அவர்களிடம் இருக்கின்ற அலாமாத்துகள் அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி பேசியவர்கள் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அறிஞர்கள் உலமாக்கள் மாத்திரம்தான். அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாமா அபு அலி அல் ஹசன் பின் அலி அல் ஜௌஸஜானி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்வார்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருப்பதற்கான அடையாளங்கள் என்று 7 விடயங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்.
அதிலே முதலாவது விடயம்தான் என்னவென்றால், யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்திருப்பானோ அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் அல்லாஹுடைய இதாஅத்துடைய விடயத்திலே மிக நெருக்கமாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழிபட்டு வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை இலகுபடுத்தி கொடுப்பான். இதுதான் முதலாவது அடையாளம். உலகிலே சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்வின் பின்னால் மறைந்திருக்கின்ற ரகசியத்தின் முதலாவது ரகசியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழிபட்டு வாழக்கூடிய அந்த விடயத்தை, அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குகின்ற விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு இலகுபடுத்தி கொடுப்பது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவேதான் அல்லாஹுக்கு வழிபடுவது என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. மனித வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், நானும் தான் நீங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டுமாக இருந்தால், நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கு அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழுகின்ற போது, அல்லாஹுவை நாம் சந்தோஷப்படுத்துகின்ற போதுதான் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷப்படுத்துவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பது என்பது நம்முடைய கெட்டித்தனம் கிடையாது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும், பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தாலும், அதற்கு பின்னால் அல்லாஹுடைய தௌஃபீக் என்பது மிக இன்றி அமையாத கட்டாயமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதனாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் 17 தடவை அல்லாஹ்விடம் உதவி கேட்பதை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஃபர்தான தொழுகைகளில் நாங்கள் 17 ரக்காத்களில் 5 நேர தொழுகைகளில் 17 தடவை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் முறைப்படுகிறோம், மன்றாடுகிறோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவன், உதவி செய்வதற்கு அருகதையானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. எனவே தான் கண்ணியமானவர்களே, நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு, உன்னுடைய கட்டளைகளை முறையாக எடுத்து நடப்புவதற்கு அதற்குரிய தௌஃபீகை, அதற்குரிய அனுகூலத்தை, சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். என்னாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய கையை பிடித்து அழைத்து சொன்னார்கள், ஏ முஆதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உங்களை விரும்புகிறேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று 2 தடவைகள் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏ முஆதே, உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னர் இந்த துஆவை ஓதாமல் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். அல்லாஹும்ம ஐன்னி அலா ذிக்ரிக் வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக. எதற்கென்றால் உன்னை நினைவு கூறுவதற்கு, உன்னை திக்ர் செய்வதற்கு, உன்னை ஞாபகம் செய்வதற்கு, அதே நேரத்திலே உன்னால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நியாமத்துகள், அருட்கொடைகள், அவைகளுக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு. வஹுஸ்னி இபாதத்திக், 3வது விடயம், உன்னை அழகிய முறையிலே வணங்கி வழிபடுவதற்கு, உன்னுடைய கட்டளைகளை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு யா அல்லாஹ் உதவி செய்வாயாக என்ற இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஃபர்தான தொழுகைக்கு பின்னர் ஓதுவதை முஆதே நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நடைபெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்ற முதலாவது அடையாளம் என்னவென்றால், அவனை வழிபடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவான நிலைமைகளை, சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பது. 2வது விடயம் என்னவென்றால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா செயற்பாடுகளும், நம்முடைய பேச்சுக்களாக இருக்கலாம், நம்முடைய செயற்பாடுகளாக இருக்கலாம், நம்முடைய இதர நடைமுறைகளாக இருக்கலாம், அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களுக்கு, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களுக்கு ஒப்பானதாக, அதற்கு நேர்பட்டதாக நம்முடைய சகல செயற்பாடுகளும் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் அது நம்முடைய முஆமலாத் என்ற கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், முஆஷராத் என்ற குடும்ப வாழ்வாக இருக்கலாம், அஹ்லாக் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய பண்பாடுகளோடு, குணாதிசயங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனித வாழ்வின் சகல விடயங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை ஒத்ததாக, அதை பின்பற்றியதாக நடைபெறுகின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும் என்பது 2வது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இதனாலே தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள்,
அமலுன் கலீலுன் ஃபி சுன்னத்தின், சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி செய்யப்படக்கூடிய அமல் குறைவாக இருந்தாலும் ஹைரும் மின் அமலின் கதீரின் ஃபி பித்அத்தின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை சுன்னாக்களை பின்பற்றாமல் நம்முடைய மனோ இச்சை பிரகாரம் செய்கின்ற கூடுதலான அமல்களை விட நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றியதாக செய்கின்ற குறைவான அமல் சிறந்தது என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடியவர்களுடைய அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்வின் பின்னால் மறைந்திருக்கின்ற மூன்றாவது ரகசியமான அடையாளம் தான் கண்ணியமானவர்களே நல்லவர்களுடைய சகவாசம். நல்லவர்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்கின்ற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அவர்களுடைய வழிகாட்டல் மூலமாக, அவர்கள் நமக்கு காட்டுகின்ற நல்ல செயற்பாடுகளின் மூலமாக, நல்ல அறிவுரைகளின் மூலமாக, அவர்களுடைய வழிகாட்டல்களின் மூலமாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அது சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷமானதாக மாறும். நாம் ஒரு வாழ்க்கையிலே நம்முடைய சொல்லினாலோ செயலினாலோ ஏதாவது தவறுகள், மார்க்கத்துக்கு முரணான செயற்பாடுகள் ஏற்படுகின்ற போது நாம் நம்மோடு சேர்ந்திருக்கின்ற அந்த நல்லவர்களுடைய வழிகாட்டல் அந்த தவறான பாதையை நோக்கி செல்வதை விட்டும் நம்மை தடுக்கும், பாதுகாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹ்ஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்ற அறிவுரையும், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர், அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹ்ஃபிலே சொல்லக்கூடிய அந்த அறிவுரை, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷி, அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் உங்களை யாரோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? நீங்கள் யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? இரவு பகலாக அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய அந்த நல்ல மக்களோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி, எந்த விதமான முகஸ்துதியும் இல்லாமல் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி அல்லாஹ்வை இரவு பகலாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய உறவோடு அல்லாஹ்வோடு நேரடியான முனாஜாத்திலே தம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அப்படியான மக்களோடு நபியே நீங்களும் உங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், அமர்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கட்டளையிடுகிறான் என்றால் கண்ணியமானவர்களே, நாம் இதன் பக்கம் மிக மிக தேவையானவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் நல்லவர்களோடு நம்முடைய அந்த சகவாசத்தை, நல்லவர்களோடு சாலிஹீன்களோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்துகின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய வழிகாட்டலின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய ஷரீஅத் சொல்லுகின்ற நான்காவது மகிழ்ச்சிகரமான வாழ்வின் பின்னால் மறைந்திருக்கின்ற அந்த ரகசியம்தான் நாம் நம்முடைய நண்பர்களோடு நல்ல அஹ்லாக்கோடு, நல்ல பண்பாடுகளோடு, நல்ல தன்மைகளோடு நம்முடைய சகோதரர்களோடு நடந்து கொள்வது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நற்குணம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஒரு அடியானுடைய அமல்கள் நெருக்கப்படுகின்ற போது அந்த அடியானுடைய அமல்களுடைய தராசுடைய தட்டை பாரமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் நற்குணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஒரு அடியானுடைய அமலுடைய அந்த தட்டை பாரமாக்கக்கூடிய ஒரு அமல் நற்குணத்தை தவிர வேறொன்றும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய சகோதரர்களோடு, நம்முடைய நண்பர்களோடு, நம்முடைய குடும்ப உறவினர்களோடு நல்ல குணாதிசயங்களோடு, நல்ல பண்பாடுகளோடு, நல்ல நற்குணங்களோடு நாங்கள் நடந்து கொள்கின்ற போது நிச்சயமாக அது நம்முடைய அமல்களுடைய தராசை நாளைய கியாமத்துடைய நாளையிலே கடிக்க செய்யும், அது பாரமாக்கும். அது மாத்திரமன்றி நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய உலகத்துடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக அமையும் என்பதை நாம் நம்முடைய சிந்தனையிலே வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்குணம் உம்மத்துக்கு மத்தியிலே போதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட ஒரு நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே,
கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற 4வது அடையாளம் தான் நாம் நம்முடைய இதர சகோதரர்களோடு நண்பர்களோடு நல்ல குணங்களோடு பழகிக்கொள்ள வேண்டும். 5வது விடயம், படைப்பினங்களுக்கு நல்ல உபகாரங்களை நல்ல கைங்கரியங்களை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொள்ள வேண்டும். இதுதான் மகிழ்ச்சிகரமான நம்முடைய வாழ்வுக்குரிய 5வது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்கள், நல்ல விடயங்கள், அதை ஒரு சிறிய ஒரு விடயமாக இருந்தாலும் இது சின்ன விடயம்தானே என்று நீங்கள் இலேசாக கருதிவிட வேண்டாம், அற்பமாக கருதிவிட வேண்டாம் என்பதாக அதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். லா தஹ்தரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், நன்மையான காரியங்கள் நல்ல விடயங்களில் எந்த ஒன்றையும் நீங்கள் அற்பமாக இலேசானதாக ஏளனமானதாக கருத வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்கின், அது உங்களுடைய நண்பனை உங்களுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரி, அதையும் நீங்கள் அற்பமாக கருத வேண்டாம். சில ரிவாயத்துகளிலே மற்றும் சில அறிவிப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக ஸதகா, நீங்கள் உங்களுடைய ஒரு சகோதரனை பார்த்து நீங்கள் புன்முறுவல் பூக்கிறீர்கள், இலேசாக சிரிக்கிறீர்கள், அதுவும் உங்களுக்கு சதகா தர்மம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். எனவேதான் கண்ணியமானவர்களே, ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் சிறிய செயலாக இருந்தாலும் நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு அதன் ஊடாக உபகாரம் செய்ய வேண்டும். அது அவர்களை பார்த்து இலேசான அமைப்பிலே சிரிக்கக்கூடிய சிரிப்பாக இருந்தாலும் சரி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே தான் இந்த மகிழ்ச்சிகரமான வாழ்வின் பின்னால் மறைந்திருக்கின்ற 6வது அடையாளம் தான், ரகசியம்தான் என்னவென்றால், முஸ்லீம்களுடைய விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நானும் என்னுடைய பாடும், நானும் என்னுடைய குடும்பமும், நானும் என்னுடைய தொழிலும், நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்ற அமைப்பிலே நம்முடைய வாழ்க்கையை கழித்து விடாமல், முஸ்லீம்கள் என்று வருகின்ற போது, என்னுடைய சகோதரன் கலிமா சொன்ன உறவு என்று வருகின்ற போது, அவன் உடன் பிறந்த சகோதரன் இல்லாவிட்டாலும் ஒரு ஈமானிய உறவு என்பதை, அந்த உணர்வை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹுஜராத்திலே சொல்லுகின்ற போதும், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹுவா என்று சொல்லுகின்ற சகோதரத்துவத்தை, அது உஹுவா ஈமானியா என்று சொல்லுகின்ற ஈமானிய சகோதரத்துவம் தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சகோதரம் என்று வருகின்ற போது அது குடும்ப உறுப்பினர்களுடைய அடிப்படையிலே குடும்ப ரீதியான சகோதரர்களாக இருக்கலாம், திருமண உறவின் மூலமாக நமக்கு ஏற்பட்ட அந்த உறவுகளாக இருக்கலாம். இவை அனைத்துக்கும் மேலாக குர்ஆன் சொல்லுகின்ற உஹுவா ஈமானியா என்று சொல்லுகின்ற ஈமானிய சகோதரத்துவம் இருக்கிறதே, அது மிக உயர்ந்த ஷரியத்துடைய பார்வையிலே மிக உறுதியான மிக வலுவான ஒரு சகோதரத்துவம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே ஏராளமாக ஒரு முஃமினுக்கும் இன்னொரு முஃமினுக்கும் இடையிலான அந்த சகோதரத்துவ உணர்வு இருக்கிறதே, அந்த உறவு இருக்கிறதே, எவ்வளவு பலமானது. அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு முஃமினுக்கும் இன்னொரு முஃமினுக்கும் இடையில் உள்ள அந்த உறவு இருக்கிறதே, கல் புன்யானி யஷுத்து பஅதுஹு பஅதா, ஒரு கட்டடத்தை போன்று, ஒரு கட்டடத்தை நாங்கள் கட்டுகின்ற போது ஒரு கல்லுக்கு பக்கத்தில் இன்னொரு கல்லை வைக்கிறோம், அந்த 2 கல்லையும் இணைப்பதற்காக வேண்டி நாங்கள் சீமெந்தை அந்த நடுவிலே வைக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு கட்டுமானத்துடைய அந்த இணைப்பு, அந்த கட்டுமானத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒரு கல்லுக்கும் 2 கல்லும் அடுத்த கல்லுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த இறுக்கமான தொடர்பு, இது போன்றுதான் கலிமா சொன்ன ஒரு சகோதரனுக்கும் இன்னும் ஒரு சகோதரனுக்கும் இடையிலே உள்ள உறவு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஈமானிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது கவலையான, ஏதாவது ஒரு துன்பமான நிலைமை ஏற்படுகின்ற போது அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்துவது, அவர்களுடைய கவலைகளை நீக்குவது, அவர்களுடைய துயர்களை துடைப்பது, அவர்களுடைய துக்கங்களிலே நாங்கள் பங்கெடுப்பது, நிச்சயமாக நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய ஒரு சபபாக காரணமாக அமையும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. 7வதும் இறுதியுமான அந்த அடையாளம் என்னவென்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை, தன்னுடைய நேரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு மனிதன் அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கின்ற அந்த ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு நிமிடங்களும் உள்ளே எடுக்கின்ற மூச்சாக இருக்கலாம், வெளியே விடுகின்ற அந்த மூச்சாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதமாக தந்திருக்கிறான். இதை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையிலே நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனித கோடிகளிடமும் விசாரணை செய்வான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மூச்சுக்கள் அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த வாழ்நாள் இருக்கிறதே, இது அமானிதம். அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இந்த வாழ்நாளை அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த உலகத்துடைய வாழ்க்கையின் அந்த எல்லா நிமிடங்கள் வினாடிகள் இவைகள் அனைத்தையும் நாங்கள் அல்லாஹுக்கு விருப்பமான முறையிலே திட்டமிட்டு கழிக்குகின்ற போது, அல்லாஹுக்கு விருப்பமான முறையிலே கழிக்குகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துனியாவுடைய ஆகிராவுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நேர்மாற்றமாக உலகிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அந்த வாழ்நாளை அல்லாஹுக்கு மாற்றமான முறையிலே அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே நாங்கள் கழிப்போமாக இருந்தால் ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா, துனியாவுடைய ஆஹிராவுடைய இம்மைய மறுமையுடைய ஈருலக வாழ்க்கையும் நஷ்டத்திலே போய் சேர்ந்துவிடும் என்பதை நாங்கள் நம்முடைய சிந்தனையிலே வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே 4 விதமான கேள்விகள், இந்த 4 விதமான விசாரணைகளுக்கு அந்த கேள்விகளுக்கு விடை அளிக்காதவரை ஒரு அடியான் நாளை கியாமத்துடைய நாளையிலே தன்னுடைய பாதத்தை நகர்த்த முடியாது. ஒரு அடி முன்னே எடுத்து வைக்கவும் முடியாது, பின்னே எடுக்கவும் முடியாது. எதுவரைக்கும் என்றால் அந்த 4 கேள்விகளுக்கான சரியான ஆன்சர், சரியான பதில் கொடுக்காதவரை. அந்த 4 கேள்விகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் வான் உம்ரிஹி ஃபீமா அப்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனிடமும் நான் உனக்கு வழங்கி இருக்கின்ற அந்த வாழ்நாளை எப்படி செலவு செய்தாய். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த ஒவ்வொரு மூச்சுக்கான விசாரணை இன்றல்ல, நாளை கியாமத்திலே அதற்கு நாங்கள் ஜவாப் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எதற்காக வேண்டி என்றால் நாளை கியாமத்துடைய நாளையிலே அழிவே முடிவே இல்லாத ஆகிராவுடைய மறுமையுடைய அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக வேண்டி. எனவே இந்த வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமாக இருந்தால், சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால், அகில உலகிலே வாழ்கின்ற மக்களும் எதிர்பார்க்கின்ற அந்த சந்தோஷம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய வியாபார ஸ்தலங்களிலே, நம்முடைய சமூக வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்லாமிய ஷரீஅத்திலே அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த முக்கியமான இமாம்கள் எப்படியான அந்த அடையாளங்களை சொன்னார்களோ, மகிழ்ச்சிகரமாக இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்வின் பின்னால் மறைந்திருக்கின்ற அந்த அடையாளங்கள், ரகசியங்கள் என்று எந்த 7 விதமான அந்த அடையாளங்களை சொன்னார்களோ அந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதா என்பதை நானும் நீங்களும் முஹாசபா செய்ய வேண்டிய, சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைப்பாடு நம் அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. யாரிடம் அந்த 7 தன்மைகள் 7 அடையாளங்கள் இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். யாரிடம் இல்லையோ அந்த தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்வோம். அந்த முயற்சியின் ஊடாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, துனியாவிலே அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த வாழ் நாட்களை நாங்கள் மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை உண்மையாக பயந்து தக்வாவோடு வாழ்ந்து தக்வாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் உண்மையாக அஞ்சி பயந்து தக்வாவோடு இறைச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வாழ்க்கையிலே நல்ல விடயங்களை ஏற்றக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. பாவங்களை விட்டும் யா அல்லாஹ் தூரமாக்கி விடுவாயாக. பாவத்தின் பக்கம் எங்களுக்கு வெறுப்பையும் யா அல்லாஹ் கோபத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகளை கேட்டார்களோ அத்துணை நலவுகளையும் தந்தருள்வாயாக. என்னென்ன கருதிகளை விட்டும் பாதுகாப்பு தேர்ந்தார்களோ அத்துணை கருதிகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைய வேண்டுமாக இருந்தால் என்னென்ன அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமோ அந்த அடையாளங்களை எல்லாம் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
جل عن الشبيه والمثيل والكفء والنظير، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه، أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين، فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة، صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين، ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر، وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها المسلمون اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله، فإنها هو العروة الوثقى. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله، ألا بذكر الله تطمئن القلوب. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه، إنه هو الغفور الرحيم. الحمد لله بارئ النسم ومحيي الرمم ومجزي القسم، أحمده حمدا يوافي ما تزايد من النعم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، شهادة تعصي من الفتن وتدفع النقم، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمة للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين ممتدين إلى يوم الدين. أما بعد، فيا أيها المسلمون اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداءك أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم اغفر لكل من حضر الجمعة ولوالديه، وافتح اللهم لسماع الموعظة قلبه وأذنيه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.